ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தஸ்பதி அவந்திகா சேனல். நைட்டு டின்னருக்கு கோதம்பு மாவும் தேங்காயும் வச்சு ஒரு அடை செய்ய போகிறேன். செய்ய 5 கப்பு கோதம்பு மாவுக்கு 2 கப்பு தேங்காய், 3 பெரிய உள்ளி, 3 பச்சை மிளகாய் எடுக்கணும். எடுத்து வச்சுருக்கேன். பெரிய உள்ளியை கனம் குறைச்சி இந்த மாதிரி சின்னதாட்டு கட் பண்ணணும். பச்சை மிளகாயும் சின்னதாட்டு கட் பண்ணணும். சட்டியில் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் காய்ஞ்சதும் பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கண்டா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மாவில் உப்பு, வதக்கின வெங்காயம், பச்சை மிளகு, தேங்காய் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாட்டு வெல்லம் சேர்த்து சப்பாத்தி மாவை காட்டிலும் கொஞ்சம் கூட வெல்லம் சேர்த்து விரவணும். மாவு விரவியாச்சு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். மாவை உருட்டி வச்சுருக்கேன். சின்னதாட்டோ பெருசாட்டோ எப்படி வேணும்னு சொன்னாலும் விட்டலாம். பரத்தியதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். பாத்திரத்துக்கு மேலே மாவை வச்சு கையால் பரத்தணும். பரத்தி வச்சுருக்கேன். இனி தான் தோசை கல்லையிட்ட சுட்டெடுக்கணும். இதில் லைட்டாக வெஜிடபிள் ஆயில் சேர்த்து பரத்தினதை சுட்டு எடுத்துகிட்ருக்கேன். சைடு வந்துடுச்சுது, மறு சைடு வேக திருப்பி போட்டிருக்கேன். தேங்காய் அடை ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.